மீனாக்கு வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இல்லையா, அவங்கள போய் பார்த்து பேசி அந்த ஆர்டர் வாங்குறதுக்காக மண்டபத்துக்கு போகிறாங்க. மீனா வந்து அங்கே போகிற நேரத்தில் யார் வந்து மீனாக்கு கால் பண்ணாங்களோ அந்த கஸ்டமர் வந்து அந்த மண்டபத்தில் வந்து நின்று ஓனர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஓனர் வந்து டெக்கரேஷன் செய்யறதுக்கு நாங்களே ஆளை ரெடி பண்ணிடுவோம், அவங்க தான் வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க வந்துட்டு இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க இப்போ இங்கே வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களோட டெக்கரேஷன் டிசைன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால நாங்கள் அவங்கள பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே வந்து சிந்தாமணி வராங்க. மண்டபத்தோட ஓனர் இருந்துட்டு இவங்க தான் சிந்தாமணி அம்மா, இவங்க தான் வந்து ரெகுலராக எல்லா கல்யாண மண்டபங்களுக்கும் சிறப்பாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மண்டபத்தில் எல்லா ஆர்டருமே நாங்கள் இவங்களுக்கு தான் கொடுக்குறோம், நீங்களும் இவங்களுக்கே கொடுங்க, இவங்க நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க நல்லா பண்ணி கொடுக்குறாங்க டெக்கரேஷன்ஸ் எல்லாம், அதனால் நாங்கள் வந்து அவங்க தான் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவில் வந்து உறுதியாக இருக்காங்க. அப்போ மீனாவும் அங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா மீனா போய் அவங்க கிட்ட பேசுகிறாங்க. சரி, என்ன மாதிரிலாம் டெக்கரேஷன்ஸ் வேணும், என்னென்ன பூவெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிறாங்க. மீனா வந்து ஃபங்க்ஷன் வந்து எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கோ கால் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கணக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க. அதை அவங்க வாங்கி பார்த்துட்டு என்னம்மா 1,20,000 எழுதியிருக்கேன், நாங்கள் வந்து ஏதோ 70-80,000 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களும் வந்து அந்த கல்யாண மண்டபத்தில் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. இவங்களே எங்ககிட்ட கேட்டாங்க, ஆனால் நான் வந்து உங்கள் டிசைன் நல்லா இருக்குங்கனால தான் வந்து உங்ககிட்டயே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லிட்டோம், நீ என்னடானா 1,20,000 சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா வரதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா அந்த சிந்தாமணி வந்து அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, அந்த பொண்ணு வரட்டும், அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு கொட்டேஷன் கேளுங்க, நீங்கள் அந்த பொண்ணு கொடுத்ததுக்கப்புறமா நானும் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன், இது ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீனா சொன்ன வேலையை பார்த்துட்டு நீங்கள் கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட கேட்குறாங்க. சிந்தாமணி கூட இருந்த ஒரு ஆள் வந்து ஒரு சீட்டை கொடுக்கவும் அதில் ஏதோ எழுதிட்டு சிந்தாமணி வந்து சிரிச்சுக்கிட்டு அதை கொடுக்குறாங்க. சிந்தாமணி கொடுத்த பேப்பரை வாங்கி பார்த்தோம்னா அவங்களுக்கே அதிர்ச்சி ஆயிடுது. அவங்க அதில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன கொட்டேஷன் கொடுத்தாங்களோ அதில் பாதி காசு எனக்கு கொடுத்தா போதும், அதுலேயே நான் வந்து உங்களோட ஆர்டர் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. உடனே வந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க வந்து மீனா கிட்ட நீ வந்து 1,20,000 சொல்லியிருக்கமா, ஆனால் இவங்க வந்து 60,000 முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாக்கு அதை கேட்டோன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்படி எப்படிங்க பண்ண முடியும், அவங்களால அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ண முடியாமையா நான் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணி வந்து ஒரு மாதிரி எகத்தாளமாக கேட்குறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு இப்போ தானே இந்த தொழிலை வந்து ஆரம்பிச்சிருக்குது, அதனால் அவங்களுக்கு அதோட நெளிவு சுழிவெல்லாம் தெரியாது, இந்த பிஸ்னஸை வந்து நான் எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து பூவை வந்து எங்கே வாங்கணும், கம்மியாக எந்த இடத்துக்கு வாங்கணும், எங்கே வாங்கணும், எவ்வளோ கம்மியாக பேசி வாங்கணும்லாம் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் ரெகுலராக பண்ணுறதுனால சில இடங்கள்ல எல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க, இவங்க போய் வாங்கினா ஒரு கூட பூ வந்து 300 சொன்னால் எனக்கு 200 கொடுப்பாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு கம்மியாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. அதெல்லாம் போய்ங்க, அந்த மாதிரிலாம் யாருக்கும் அப்படியெல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க வந்து இல்லை மீனா, நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து 80,000 இந்த டெக்கரேஷன் முடிச்சிடணும்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம், அப்போ இவங்க 60,000 சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே பண்ணுறது தானே எங்களுக்கு நல்லது, இதை விட சின்னதாக ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது வருது அப்படின்னா நாங்கள் வந்து உங்களை கூப்பிடுறோம், இப்போ நாங்கள் வந்து இவங்களுக்கே ஆர்டர் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, இப்போ தானே அந்த பொண்ணு ஆரம்பிச்சிருக்குது, சின்னதாக எடுத்து பண்ணட்டும், அதுக்கப்புறமா பெருசாக பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து அப்படி நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. உடனே மீனா வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி 60,000 இது கண்டிப்பாக முடிக்கவே முடியாது, எனக்கு நல்லா தெரியும், நாங்களும் ரொம்ப வருஷமாக பூக்கடை தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சிருக்கிற தேதி வந்து ரொம்ப நல்ல முகூர்த்த நாள், அதில் நிறைய பிஸியாக இருக்கும், அன்னைக்கு வந்து பூ விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த நாளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நான் அதுக்கான விலையெல்லாம் போட்டிருக்கேன், பூ வாங்குறதுக்கு என்ன விலையோ அந்த விலையும் செய்கிறவங்களுக்கான கூலி விலையும் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், எனக்கான லாபத்தை கூட நான் இதில் வைக்கவே இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து என்னோட டெக்கரேஷன் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி நீங்களாக கால் பண்ணனால தான் நான் உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து கணக்கு எதுவுமே போட தெரியலமா, புதுசாக ஆரம்பிச்சிருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வேறு கூடவே பேசுகிறாங்க. மீனா வந்து அவங்கள முறைச்சு பார்த்துக்கிட்டு நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உங்களோட இஷ்டம், இதை விட யார் கம்மியாக பண்ணி கொடுக்குறாங்களோ நீங்கள் அவங்ககிட்ட பண்ணிக்கோங்க தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. சரிம்மா, நாங்கள் இவங்களுக்கே ஆர்டர் கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. மீனாவும் வந்து ஒரு மாதிரி கவலையோடவே கீழே இறங்கி போயிடுறாங்க. அவங்களும் அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போ சிந்தாமணி கூட வந்த ஆள் இருந்துட்டு நீ என்னக்கா இப்படி பண்ணிட்ட, அந்த பொண்ணு கரெக்டாக பக்காவாக 1,20,000 ஆகும்னு சொல்லி சூப்பராக போட்டு சொல்லிச்சு, நீ என்னடனா 60,000 முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிற, நீ எப்போ போல கணக்கு போட்டிருந்தீங்கன்னா இந்த ஆர்டருக்கு வந்து 2 லட்சம் வாங்கியிருப்பியே, ஆனால் இப்போ எதுக்கு இவ்வளோ கம்மியாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இது வந்து நமக்கு கட்டுப்படி ஆகாதில்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த சிந்தாமணி இருந்துட்டு எனக்கு வந்து நமக்கு லாபம் நட்டம் அப்படிங்கிறத விட இந்த ஆர்டர் வந்து அவளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான்டா முதல் நான் இதை சொன்னேன், இந்த மாதிரி சின்ன ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சான்னா அப்புறம் நமக்கு பெரிய ஆர்டர் வரைக்கும் கை வைக்கிறக்கு வருவா, அதனால் ஆரம்பத்திலேயே வந்து அவளை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனால் எப்படி 60,000 இந்த ஆர்டர் முடிக்க முடியும், குறைஞ்சது 1,00,000 மேலே ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்கவும், ஏன்டா நான் என்ன அவ்வளோ முட்டாளா, இப்போதைக்கு நான் 60,000 முடிச்சு கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்கேன், ஆனால் கல்யாண நாளுக்கு முந்தின நாள் ஃபோன் பண்ணி பூ வர இடங்கள்ல எல்லாம் வந்து நல்ல மழை, அதனால் பூ வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படின்னா ரேட் அதிகம் கொடுத்து தான் வாங்கணும், அதனால் எப்படி இருந்தாலும் ஒரு 1,50,000 செலவாகும் அப்படின்னு சொல்லி நான் பேசி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திட்டத்தை சொல்கிறாங்க.
அக்கா நீ பயங்கரமான ஆளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஆள் சொல்கிறான். அப்படி இல்லாமையா நான் இந்த பிஸ்னஸில் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கேன், வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ மீனா வந்து மண்டபத்துலேருந்து கீழே இறங்கி வெளியே வராங்க. அப்போ வந்து அந்த மண்டபத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அம்மா வந்து டைல்ஸ் எல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மீனாவை பார்த்த உடனே, என்னம்மா உன்னோட ஆர்டர் அந்த சிந்தாமணி பொம்பளை அடிச்சு பிடுங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா ஆச்சரியமாக அவங்கள பார்க்குறாங்க. என்னம்மா பார்க்குற, அந்த சிந்தாமணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மோசமான பொம்பளை அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீ அந்த பொம்பளை கிட்ட வந்து உஷாராக இருந்துக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், ஆமாம் ஊருக்குள்ளே ஏதாவது வயசு பிள்ளைங்க இறந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கிற மாதிரி போயிட்டு வயசு பிள்ளை இறந்த வீட்டில் இருந்தால் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அதை இதையும் பேசி பாதி விலைக்கு அந்த வீட்டையே எழுதி வாங்கிடுவா. எழுதி வாங்கி முடிச்சு 3 மாதம் அப்படியே வச்சிருப்பா அந்த வீட்டை. 3 மாதம் கழிச்சு நல்லா பெயிண்ட் அடிச்சு அதை இதையும் பண்ணி டபுள் விலைக்கு விற்று காசு பாப்பா. எரியற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம்னு பார்க்குற ஆளவா, இளவ வீட்லேயே அந்த வேலை பார்க்குறவா இங்கே வந்து பார்க்க மாட்டாளா? எதுக்கும் நீ அவள் விஷயத்தில் வந்து பத்திரமா இருந்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனாக்கு வந்து அப்படியே ஒரே குழப்பமாக இருக்குது. அப்படியே சோகமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆசைப்பட்ட வேலையை செய்கிறதுக்காக இப்போ தான் முதல் ஆர்டர் முடிச்சாங்க. ஆனால் 2வது ஆர்டர்லேயே வந்து இந்த சிந்தாமணியால் பிரச்சனை வந்துருச்சு. தொடர்ச்சியாக மீனா வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்களா, அதுக்கு இந்த சிந்தாமணி விடுவாங்களான்னு தெரியல. இல்லை அந்த சிந்தாமணியை முறியடிக்கிறதுக்கு மீனா வந்து என்ன திட்டம் தீட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.